ஸோ மக்களே ஃபைனலாக பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அஃபிஷியல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோமோ வந்து ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சு. நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோ வந்து அந்த ப்ரோமோவை பற்றி போட்டு தேய்ச்சி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ரோமோவை பற்றி நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ப்ரோமோ வந்து வழக்கமாக அந்த ப்ரோமோவோட கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ப்ரோமோவில் என்னென்ன இருந்துச்சுங்கிறத நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். ஸோ அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்ததே திரும்பி சொல்லி உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. சரி, இந்த வீடியோல என்ன வரப்போகுதுன்னா, இந்த சீசன்ல வரப்போற கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட் தான் வந்து வரப்போகுது. வழக்கமா வந்து இதுல வரப்போற கண்டஸ்டன்ஸோட ரூமர் லிஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து வந்துடும். ஆனா இந்த சீசன்ல வந்து ஹோஸ்டே யாருங்கிறத வந்து கன்ஃபார்மா தெரியாததுனால ஹோஸ்ட் யாருங்கிற பேச்சு தான் அதிகமா இருந்துச்சு. கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து அவ்வளவு பெருசா வந்து வெளியே வரல. இப்போ ஹோஸ்ட் யாருங்கிறது அபிஷியலா தெரிஞ்சதுனால இப்போ கண்டஸ்டன்ஸ்லாம் இவங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு 60 to 70% கன்ஃபார்மா லிஸ்ட் வந்து வந்திருக்கு. அதுவுமே வந்து முழுசா வரல. ஒரு 10ல இருந்து 11 பேர் வரைக்கும் வந்து வெளியே வந்திருக்கு. இவங்க வர்றதுக்கு ஒரு 60% வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கலாம் யார் யாருங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த 10 பேர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட். 2 பேருமே வந்து டெலிவிஷன் ஆக்ட்ரஸ். அதுவும் 2 பேருமே விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து அன்ஷிதா. இவங்க வந்து விஜய் டிவியில் செல்லம்மா அப்படிங்கிற சீரியலில் வந்து ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து குக் வித் கோமாளியில் கோமாளியாக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பவித்ரா. இவங்களை வந்து நம்ம பல வருஷமாவே விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ்ல பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக அவங்க பண்ண சீரியல் வந்து தென்றல் வந்து எண்ணெய் தொடும். அது வந்து ரொம்ப பெருசாக ஹிட்டான ஒரு சீரியல். அதில் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பேரும் வந்து கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த சீரியலும் பண்ணதா எனக்கு தெரியல. சரி, இந்த 2 பேர்ல பிக் பாஸ்க்கு யாரு பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு என்னைய கேட்டீங்கன்னா நான் அன்ஷிதான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க குக் வித் கோமாளியில் பேசுற விதம் வந்து அது வந்து காமெடி ஷோ அப்படிங்கறதுனால பார்க்க காமெடியா தெரியுது. இதே முறையில் அவங்க பிக் பாஸ்ல பேசினாங்கன்னா அது வந்து வேற லெவலில் கலவரமா வெடிக்கும். ஸோ 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸை பார்த்தாச்சு. ஸோ 2 மேல் கண்டஸ்டன்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்திர சந்திரசேகர். இவரை வந்து ஃபேட்மேன் சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியும். இவர் வந்து பல வருஷமாக வந்து பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காப்ல. குறிப்பாக வந்து சீசன் 4 டைம்ல வந்து இவரோட ரிவ்யூ வந்து பெருசாக வந்து பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சீசன் 5ல இருந்து அவரை வந்து உள்ள கூட்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் வந்து சீசன் 5 எப்போ உள்ள வரதா ஒத்துக்கிட்டாப்ல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வேற சில இஷ்யூஸ் காரணமா உள்ள வரல. இப்போ வந்து அவர் வர்றதுக்கு ஒரு 80% வந்து கண்டிப்பா சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து தீபக். இவர் வந்து பல வருஷமாக மீடியா ஃபீல்டில் இருக்காரு. விஜய் டிவியில் வந்து எஸ்கேக்கு முன்னாடியே ஜோடி நம்பர் 1 ஹோஸ்ட் பண்ணது வந்து இவர் தான். நடுவில் வந்து ஜீ தமிழுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ விஜய் டிவிக்கு திரும்பி வந்திருக்காரு. ஸோ டெலிவிஷன் வியூவர்ஸ்க்கு இவரோட முகம் வந்து பரிச்சயமான முகம் தான். ஸோ இந்த 2 பேரில் யார் வந்து பிக் பாஸ்க்கு வந்து கரெக்டான மெட்டீரியல்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே வந்து பிக் பாஸ்க்கு வந்து பர்ஃபெக்டானவங்க தான். ரவீந்திர சந்திரசேகர்லாம் உள்ள வந்தாருன்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து கேம் சேஞ்சராக இருப்பாருங்கிறது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா ரிவ்யூலேயே வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜியாக வந்து சொல்றவர் இந்த ஷோக்குள்ளேயே வந்தால் எப்படி இருக்கும் நீங்களே வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் தீபக்கும் வந்து சும்மா கிடையாது. அவர் வந்து நல்லா போல்டா பேசுறவர் தான். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு மிச்சர் பார்ட்டியா இருக்க மாட்டாப்ல. உள்ள வந்து நிறைய விஷயங்களை போல்டா பேசுவார் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பேருமே வந்து பிக் பாஸ்க்கு வந்து கரெக்டான ஆளுங்க தான். அடுத்து வந்து 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ். ஒன்று வந்து தர்ஷா குப்தா அண்ட் இன்னொன்று வந்து ஃபரீனா. இந்த 2 பேர்ல வந்து தர்ஷா குப்தா மட்டும் இதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளியில மட்டும் வந்திருக்காங்க. வேற எந்த ஷோலையும் வந்து அவங்க வந்து பெருசா பார்க்க முடியல. மூவிஸ் வந்து பண்ண போயிட்டாங்க. ஆனா ஃபரீனா வந்து விஜய் டிவில எல்லா ஷோலையுமே வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு விதத்துல பார்த்தா இவங்க 2 பேருமே வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் நம்ம வந்து சொல்லிக்கலாம். என்னைய கேட்டீங்கன்னா 2 பேரும் வந்து பிக் பாஸ்க்கு வந்து தேவையில்லாத ஆணி. ஸோ இவங்க 2 பேரும் வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல தூக்கிட்டு வேற யாரையா உள்ள போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 2 மேல் கண்டஸ்டன்ஸ். ஒன்னு வந்து திவாகர். இவரை பத்தி வந்து சோசியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து தெரியும். ரீல்ஸ் மூலமா வந்து பிரபலமா இருக்காரு. இன்னொருத்தர் வந்து காத்து கருப்பு கலை. இவரும் வந்து சோசியல் மீடியா மூலமா வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சோசியல் மீடியால பேசப்படுற மாதிரி ஒரு சில பேர் வந்து வருவாங்க. ஜிபி முத்துவும் வந்து அப்படிதான் வந்து வந்தாப்ல. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் வந்து பேசும் பொருளா இருக்காங்க. ஸோ இவங்களை பிடிச்சி உள்ள போட்டா இவங்களை ஃபாலோ பண்றாங்க, ஷோ பார்ப்பாங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் லாஸ்டா வந்து 2 மேல் கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். இந்த 2 பேர்ல ஒருத்தர் வரப்போறாருங்கிறது என்னாலே இப்ப வரைக்கும் நம்ப முடியல. ஆனா இவர் வருவாருங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னா அவரு தான் வந்து நம்ம பார்த்திபன் சார். சத்தியமா வந்து என்னாலே வந்து இதை நம்ப முடியல. ஏன்னா கமல் சார் ஹோஸ்ட் பண்ணலன்னா பார்த்திபன் சார் பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ எல்லாரும் ஹோஸ்டிங்க்கு யோசிச்ச ஒருத்தர் வந்து எப்படி கண்டஸ்டண்டா வருவாருங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இவர் வர்றதுக்கு சான்ஸ் வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி தான் நியூஸ் எல்லாம் வெளியே வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வந்தா டிஆர்பி கேரண்டி. அடுத்து வந்து லாஸ்டா வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் நடிச்ச அருண். இவர் வந்து பாரதியா நிறைய பேருக்கு தெரியும். இவர் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம் கிடையாது, கண்டிப்பா வருவாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட். அண்ட் இப்போ வந்து ரீசெண்டா இவர் வந்து எந்த சீரியலும் அவர் நடிச்ச மாதிரி தெரியல. ஸோ கண்டிப்பா இவர் வந்து உள்ள வருவாருங்கிறத நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வெளியே வந்திருக்க லிஸ்ட். இது வந்து மாறதுக்கான சான்ஸும் வந்து அதிகமாக இருக்கு.
ஸோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் தான். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது அப்டேட்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.